Hi friends, welcome to TMW Shares. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன பார்க்க போனாக்கா, அந்த என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு அதனுடைய பிளேலிஸ்ட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். என்னன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, ஐபிஓன்னு என்ன, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா என்எஸ்சி வெப்சைட்னா என்ன, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே இதெல்லாம் முடிச்சிருக்கோம். பட் இது முடிச்ச பின்னாடி கூட நம்ம இதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து பண்ண வேண்டியது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக்கை வந்து எப்படி பை பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை வச்சிருந்து நம்மளுக்கு எப்படி சேல் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். அப்படின்னா பை அண்ட் சேல் பண்ணுறதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இன்வெஸ்ட் பண்ணுறதுனா லைவ் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது தான் பார்க்குறோம். பட் இப்போ நம்ம இதை பை பண்ணி சேல் பண்ணோம்னாக்கா இதுக்கு என்னன்னாக்கா, நம்மக்கிட்ட வந்து 3 விஷயம் வேணும். என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று காசு வேணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும், ஓகேங்களா. அப்புறமா அதுக்கான தேவையான நாலேஜ் வேணும். இது 3மே நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. இந்த 3 நம்மக்கிட்ட வேணும். இப்போ நம்ம இந்த 3 கிட்டேயும் இப்போ நம்ம பார்த்தா பிகினர் சென்டர் பார்க்கும்போது இந்த நம்மக்கிட்ட இந்த 3மே நம்மக்கிட்ட இல்லை, ஓகேங்களா. பட் என்ன இந்த 3மே இல்லை சார், நான் எப்படி சார் மார்க்கெட்டை கற்றுக்குதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனுடைய ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இந்த ஆப்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட அமௌண்ட் ₹1 இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. ₹1 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ப்ளஸ்ஸு நீங்கள் அதை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னாக்கா டிமாட் அக்கௌண்ட்டும் தேவையில்லை, பேங்க் அக்கௌண்ட்டும் தேவையில்லை இதுக்கு, ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இதை கற்றுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் வர ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறது சேம் தான் இருக்கும் அதில், ஓகேங்களா. வாங்க அந்த இதை காட்டுறேன், ஓகேங்களா. இதுதான் ஸ்டாக் ட்ரைனர்னு சொல்லிட்டு, வெர்டிக்கல் ட்ரேடிங்னு சொல்லிட்டு, ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு. இது என்னன்னாக்கா, ஸ்டாக் ட்ரைனர்ன்றது என்னன்னாக்கா இதே சேம் தான் இருக்கும். நம்ம இது பண்ணுறது எப்படி இருக்குமோ சேம் ஃபங்க்ஷனபிள் தான் இதில் இருக்கும், ஓகேங்களா சொல்லிட்டு. பட் என்னென்ன ஒரே பேட் லிங்க்னால நான் வந்து ஆக்சுவலி இதை பார்த்தேன். நான் லேப்டாப்பில் சப்போர்ட் ஆக மாட்டேன். ஆக்சுவலி இது மொபைல் அப்ளிகேஷன் தான் சப்போர்ட் ஆகுது, ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு இப்போ இது பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா அதை நான் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அது மொபைலில் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து முடிஞ்சளவுக்கும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வர வீடியோஸில் எப்படி எப்படி பண்ணணும், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளீனாக காட்டுறேன். இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பண்ணலாம், ஓகேங்களா. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 lakh rupees இவங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கும். அந்த 5 lakhs வச்சுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ரியல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பண்ணுறோமோ சேம் தான் இதில் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இதனால் நம்மளோட ₹1 லாஸ் ஆக போகிறதில்ல, ₹1 கெயின் ஆக போகிறதில்ல. பட் ஆனால் ட்ரைனிங் வந்து ரியல் மார்க்கெட்டில் நம்மளுடைய காசு போட்டு என்ன பண்ணுமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். ஓகே, அண்ட் அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பரவாயில்ல, பட் லைக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் நம்மளது ஹையஸ்ட் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே.